வணக்கம் நண்பர்களே, இது அன்பரும் நான் முருகேசன். இந்த காணொளியை பார்ப்பவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். முதல்ல ஏடிஎம் கார்டு வந்துச்சுங்க. இப்போ ஒரு மத்திய அரசு ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. இந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி 3 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் ரூ. 23 அபராதம், ரூ. 23 வசூலிக்கப்படும். அதுக்கு பேர் அபராதம் தானே. ரூ. 23 வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, ஏடிஎம் கார்டு கொடுத்தாங்க. ஏடிஎம் கார்டு கொடுத்து நம்மளை எப்போ வேணாலும் பணம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, அந்த ஐஓபி ஏடிஎம் கார்டு இருக்குன்னா, அதை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஐஓபியில் மட்டும்தான் பணம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதர் பேங்க்கில் எடுத்தால் பணம் வசூலிக்கப்படும், எக்ஸ்ட்ரா காசு வாங்கப்படும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அதுக்கப்புறம் 4 முறைக்கு மேலே ஒரு ஐஓபி கார்டை பயன்படுத்தி 4 முறைக்கு மேல் பணம் எடுக்க முடியாது. அதுக்கு மேலே பணம் எடுத்திங்கன்னா அபராதம் விதிக்கப்படும், அதாவது எக்ஸ்ட்ரா பணம் வசூலிக்கப்படும் அப்படின்னாங்க. ஐஓபியை பயன்படுத்தி எஸ்பிஐ பேங்கிலோ அதர் பேங்கில் எப்போ பயன்படுத்தினாலும் தடை அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. அது பயன்படுத்தினீங்கன்னாக்கா நாங்கள் அதுக்கு தனியாக பணம் வசூலிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நேற்றுக்கு 2 நாளைக்கு முந்தா நாள் ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுத்தால் 3 முறைக்கு மேல் பணம் எடுத்தீங்கன்னா ரூ. 23 வசூலிக்கப்படும் சொன்னாங்க. முதல்ல வந்து ரூ. 11 என்னமோ 12 தான் எனக்கு ஒரு தடவை பிடிச்சதாக எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போது ரூ. 23 ஒரு முறை பணம் எடுத்தால், நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்களேன் இனிய உள்ளங்களே, ரூ. 23 ஒரு நிமிஷம். நீங்கள் வந்து ஒரு 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 5 தடவை பணம் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், I2 10, I3 15, ரூ. 115 கட்டணும். இது என்னங்க, இது எந்த விதத்துலங்க நியாயம்? அது நம்ம பணம், நம்ம ஏடிஎம் கார்டு நமக்குன்னு கொடுத்த ஏடிஎம் கார்டு. அந்த ஏடிஎம் கார்டு கொடுத்ததுக்கு, அந்த பணத்துக்கு, அந்த எல்லாத்துக்கும் அவங்க அந்த சம்மந்தப்பட்ட வங்கி வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிச்சு. செக் புக் கொடுக்குறது, ஏடிஎம் கார்டு கொடுக்குறது, பாஸ்புக் கொடுக்குறது, அனைத்திற்குமான பணம் மறைமுகமாக வசூலிக்கப்படுது. இது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு ரூ. 265 எனக்கே பிடிக்கிறாங்க. எஸ்பிஐ அக்கௌண்ட்டில், ஐஓபி பேங்க்கில் வருஷம் அப்படின்னு பிடிக்கிறாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரூ. 265 என்னன்னு தெரியல. அது பாட்டுக்கு முந்தாள் கூட ஒரு மெசேஜ் வந்துருக்குது. இப்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஏடிஎம் கார்டு யார் கேட்டது? உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்களா? மக்களினுடைய வசதிக்காக கொண்டு வரேன்னு சொன்னேன். மக்களுடைய வசதிக்காக கொண்டு வந்து கொடுத்து விட்டேன். ரைட்டு. மக்களும் அதை வாங்கி என்ன பண்ணிட்டாங்க, பழகிட்டாங்க. என்னடா போய் அடிக்கடி போய் 500 1000க்கும் போய் பேங்கில் போய் நிற்கிறதா, சரி இப்போ நம்ம ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லா சம்பளமும் அரசு ஊழியர்கள், தனியார் ஊழியர் அனைத்து சம்பளத்தையும் ஏடிஎம்மில் தான் போடணும், பேங்க்கில் தான் போடணும், அவங்க ஏடிஎம் மூலமாக தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ அதுக்கெல்லாம் பழகிட்டோம். நம்ம எல்லாத்துக்கும் ஏடிஎம் எடுத்து எல்லாருமே இது பண்ணிட்டு பழகிட்டோம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இத்தனை முறைக்கு மேலே பணம் எடுத்தாலும் இவ்வளோ பணம் பிடிக்கப்படும், இத்தனை முறைக்கு மேலே பணம் எடுத்தாலும் இவ்வளோ பணம் பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக நம்மள்கிட்ட பணம் வசூலி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஏடிஎம் கார்டு கேட்டது மக்களில், ஏடிஎம் கார்டை கொடுத்து மக்களை பழக்கப்படுத்தி விட்டு இப்பொழுது பணத்தை ஒழிப்பதற்கான ஒரு நடவடிக்கை, அதாவது நோட்டுங்கிறதே ஒன்று ஒழிச்சிடணும் அப்படிங்கிற நடவடிக்கை. எல்லாம் மொபைல் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க இனிமேல். அந்த மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. இது இதோட நிற்காது. நாளைக்கு மொபைல் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த மொபைல்லேயே இத்தனை டிரான்சாக்ஷன் வேலை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் மக்களை வந்து ஒரு விஷயத்தை கொடுத்து மக்களை அதுக்கு தகுந்த மாதிரி பழக்கி அதை வந்து டிமாண்ட் பண்ணி அதுக்காக பணம் வசூலிக்கிற கேவலமான கேடுகட்ட வேலையை இந்த ஏழை நாட்டில் இந்த மத்திய ஒன்றிய அரசாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இது எவ்வளோ கேவலமான விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து மக்களை வந்து முட்டாளாக்கி பணம் சம்பாதிக்கிறது, மூடர்களாக்கி பணம் சம்பாதிக்கிறது. எதுக்கு இப்போ ஏடிஎம்மில் பணம் எடுக்காமல் நம்மளால் இருக்க முடியுமா? ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறாங்க? ஒரு தடவை 3 தடவைக்கு மேலே பணம் எடுத்தால் ரூ. 23 அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற 140 கோடி பேரில் கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க.
ஒரு 80 கோடி பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. எவ்வளவு பணங்க ஒரு நாளைக்கு டிரான்சாக்ஷன் ஆக போகுது. அப்போ எவ்வளவு பணம் மத்திய ஒன்றிய அரசுக்கு போகுது, பேங்குக்கு போகுதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். எல்லாம் பேங்க் அடக்கம் எல்லாமே இப்போ ரிசர்வ் பேங்க்லேருந்து பணம் வாங்கலையா, 1,50,000 கோடி ரூபா பணம் வாங்கலையா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்புறம் எப்படிங்க வந்து பேங்குக்கு போகுது? பேங்கில் இருக்கிற பணம் பூரா ஒன்றிய அரசுடைய பணம் தானே, ஒன்றிய அரசுக்கு சொந்தமான பணம் தானே. இப்போ நம்ம வரி கட்டுற ஜிஎஸ்டி எல்லாம் ஒன்றிய அரசுக்கு சொந்தமான பணம் தானே. ஆனால் ஒன்றிய அரசுக்கு போகுதுங்கிற பேங்குக்கு தான் போகுது அப்படிங்கிறாங்க. பேங்க் வசூலிக்கிறாங்க. இல்லை, அரசு ஆணை எடுத்து பேங்க் வசூலிக்குது. இதுதான் அந்த பணத்தெல்லாம் திரும்பி அரசுக்கு தான் கொடுக்கும். வேறு என்ன பண்ணுறது? எப்படி பாருங்கள், 3 முறைக்கு மேலே. இனிமேல் பாருங்கள், ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இந்த பிஜேபி ஆட்சியில் இருந்தால் இப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்றுக்கு ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் இந்தியா முழுவதும் பேசும் பொருளாக மாறி இருக்குது அப்படின்னு ஒரு சில காணொலிகளில் பார்த்தோம், படித்தோம். இந்தியாவிற்கு இந்திய ஒன்றியம் அடுத்த வருடத்தை கடப்பதற்கு, அடுத்த வருடத்திற்கான அரசின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு 15 லட்சம் கோடி ரூபா தேவைப்படுதாம். அடுத்த ஒரு வருடம் இந்திய அரசு நடத்த வேண்டும் என்றால் அதற்கு 15 லட்சம் கோடி ரூபா தேவைப்படுதா. பணம் இல்லையா கையில், கடன் வாங்க போகிறாங்களாம். ரூபா 2 ரூபா இல்லைங்க, 15 லட்சம் கோடி இருந்தால் தான் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு மத்திய ஒன்றிய அரசு சொல்லியிருக்குது. ஒரு சில காணொலிகளை பார்த்தா ஆதாரம் இருக்குது. காணொலிகள்லாம் நம்ம பார்த்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது. அடுத்த 6 மாதத்துக்கு மட்டும் 8 லட்சம் கோடி ரூபா வாங்க போகிறாங்களாம். அடுத்த 6 மாதத்துக்கு மட்டும் அரசை நிர்வாகம் பண்ணுவதற்கு பணம் தேவைப்படுற பணம் 8 லட்சம் கோடி ரூபா. ஒரு வருடத்திற்கு தேவையான பணம் 14 லட்சம் கோடி ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல 8 வாங்கிக்கிறது, 14லேருந்து 15 லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க. முதல்ல 8 கடனாக வாங்குறது, அதுக்கப்புறம் பாக்கி பணத்தை கடனாக வாங்குறது. இப்படி தான் வந்து பண்ண போகிறதாக அறிவிப்பு வந்திருக்கிறதாக நம்ம படித்தோம், பார்த்தோம். இப்போ கடன் வாங்குகிற கடனுக்கு யார் வட்டி கட்டுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. கடன் வாங்குகிறோம், கடன் வாங்கி நீங்கள் செலவு பண்ணுறீங்க, ஒன்றிய அரசுக்கு செலவு பண்ணுறீங்க. அந்த கடன் யார் தலையில் விடியும்? இந்த மக்களுடைய ஜிஎஸ்டி பணத்துலேருந்து தான் அந்த இதெல்லாம் கட்டுவீங்க. மக்கள் இப்போ ஒன்றிய அரசுக்கு வர வருமானத்தில் தானே அதெல்லாம் கட்டுவீங்க. இப்போ ஜிஎஸ்டி மூலம் வருமானம் வருது, ரோடு போடுறது மூலம் சுங்கவரி மூலம் வருமானம் வருது, வெளிநாட்டு ஏர்போர்ட் மூலமாக வருமானம் வருது, இன்னும் நிறைய வழிகளில் வருமானம் வருது, வருமான வரி வருது, வருமான வரித்துறை வருமானம் வருது. இந்த பணமெல்லாம் என்னமாச்சு? இந்த ஒரு வருஷத்துக்கு ஜிஎஸ்டி மட்டும் 80,000 கோடி, 1 லட்சம் கோடி, 1,4 லட்சம் கோடி, 1,10,000 கோடி இப்படி சொல்கிறீங்களே. இந்த பணத்துக்கெல்லாம் என்ன கணக்கு வச்சுருக்கீங்க, என்ன செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி எதுவும் கொடுக்க முடியுமா? நீங்கள் மட்டும் 15 லட்சம் கோடி ரூபா வசூல் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு வட்டி யார் தலையில் கட்டுறதுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல விஷயங்களை செய்கிறது இல்லை. இது 16 லட்சம் கோடி ரூபா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தள்ளுபடி பண்ணீங்க. ஏன் தள்ளுபடி பண்ணீங்க? அரசு இவ்வளோ வீக்காக இருக்குன்னு தெரியுதுல, கார்ப்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ணிட்டீங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மோடி ஆட்சிக்கு வரும்போது 2014 ஆட்சிக்கு வரும்போது சொன்னார், நாங்கள் பாருங்கள் அமெரிக்காவுக்கு நிகரான அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை நாங்கள் எவ்வளவு அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு பார்த்தா கடைசியில் இன்றைக்கி என்ன 53 ரூபா, 55 ரூபா, 60 ரூபா இருந்த காங்கிரஸ் ஆட்சி 2014க்கு முன்னாடி இன்றைக்கி கொண்டு வந்து 85 ரூபாய்க்கு கொண்டாந்து விட்டாங்க. 85 ரூபா மக்களே. இன்றைக்கி 80 ரூபா, 85 ரூபாயில் தாண்டவம் ஆடுது ருப்பியோட மதிப்பு. அப்போது எக்கனாமிக்கல் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. நேற்றுக்கு காலை நியூஸில் 5-6 துறைகளில் மத்திய ஒன்றிய அரசினுடைய 5-6 துறைகளுடைய உற்பத்தி குறைஞ்சிருக்குது, ஜிடிபி குறைஞ்சிருக்குது அப்படின்னு அறிவிப்பு வருது. இப்போது கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்க, 15 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது. இந்திய அரசு கிட்டத்தட்ட திவாலான நிலைமையில் 15 லட்சம் கோடினா என்னங்க ஆச்சு? கொஞ்சோண்டு காசாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட் போடுற அமௌண்ட்டு காசுங்க. அந்த பணம் இல்லாட்டி இந்தியாவை எப்படிங்க ரன் பண்ண முடியும்? இதில் எதுக்குங்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தள்ளுபடி?
அவர்களுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களை கூட்டு வந்து எல்லாம் குஜராத்துக்காரங்க தான் அவங்கள கூட்டு வந்து இடத்தையும் கொடுத்து, கரண்டை கொடுத்து, கட்டுமானம் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்து, மானியம் கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து, வரி சலுகையை கொடுத்து, கடைசியில் கொடுத்த பணத்தை பூரா தள்ளுபடி பண்ணுறது. 16 லட்சம் கோடி ரூபா தனியார் நிறுவனங்களில் தனியாருக்கு அரசு நிறுவனங்களை பூரா தனியார் துறைக்கு விற்கிறது, தனியார் நிறுவனங்களுக்கு விற்கிறது. என்னங்க பொழப்பு இது? இப்படி பண்ணனா எப்படி வந்து வாழ்கிறதுன்னு சுச்ச காலத்தில்? இந்த லட்சத்தில் நமக்கு தர வேண்டிய பணத்தை தர்றதில்ல. ஆனால் வாய்க்கிலே நிர்மலா அம்மா பேசுகிறாங்க. எதுக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க? அவங்களுடைய இந்த 10 ஆண்டு கால எக்கனாமிக்கல் வாழ்க்கையை வந்து எக்கனாமிக் எவ்வளோ வீக்காக இருக்குது அப்படிங்கிறத பத்திரிக்கையில் ஒன்றும் தெரியாதெல்லாம் போட்டு இப்போ நமக்கெல்லாம் என்ன தெரியும் எக்கனாமிக்கை பற்றி? ஒன்றுமே தெரியாது. ஆனால் இதெல்லாம் பேச வேண்டி வருது. 14 லட்சம் கோடி ரூபா 15 லட்சம் கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு ரன் பண்ண வேணுங்கிறீங்க. அடுத்த 6 மாதத்துக்கு 8 லட்சம் கோடி ரூபாய் வாங்க போகிறாங்கிறீங்க. சரி, ரைட்டு, கரெக்டு, வாங்குங்க. அந்த 14 லட்சம் கோடி ஏன் இவ்வளவு தான் கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு போகிறோமே, அதையும் தள்ளுபடி பண்ணுறீங்க? அந்த கொடுத்த கடனை ஏன் அவன் சம்பாதிக்கலையா? அவன் ஏழை ஆகிட்டானா? கம்பெனி வச்சு ஒடிஞ்சு சரி, ரைட்டு, ஒடிஞ்சு போயிட்டான்னா சொல்லுங்கள், பரவாயில்ல. கம்பெனி வச்சு நொடிஞ்சு போயிட்டான், அவன் இனிமேல் எந்திரிக்கவே மாட்டான், அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. இப்போ அனில் அம்பானி வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி அவங்கெல்லாம் நொடிஞ்சு போயிட்டாங்களா? எல்லாம் வீணாக போயிட்டாங்களா? சரி, உண்மையிலே அனில் அம்பானி இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் உண்மையிலே நொடிஞ்சு போயிட்டாங்களா? இதை பணத்தை வேறு எங்கிட்டாவது கொண்டு போய் வெளிநாட்டில் அங்கே இன்னும் பதுக்கி வச்சு விட்டு இங்கே வந்து ஒழிஞ்சு போயிட்டான், அது பண்ணு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை ஏமாத்துறாங்களா? கவர்மெண்ட் அதிகாரிகளை அரசு துறையில் அரசியல்வாதிகளை என் கையில் போட்டுக்கிட்டு அரசாங்கத்தை ஏமாத்துறாங்களா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்குல்ல. 16 லட்சம் 15 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுற அரசு 16 லட்சம் கோடி ரூபாயை ஏன் தள்ளுபடி பண்ணணும் கார்பரேட்டுகளுக்கு அப்படிங்கிறதானே நம்ம கேள்வியாக இருக்குது. ஒரு ஏழை விவசாயி ஒரு டிராக்டர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வங்கி மேலாளர் போய் அந்த டிராக்டரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வங்கியில் வைக்கிறாரு. அழுவ சொல்கிறதையே கேட்க, ஐயா இதான் எங்களுக்கு வாழ்வாதாரம், இதை விட்டால் எங்களுக்கு வேறு வாழ்வாதாரமே இல்லையா, இதை எடுத்துகிட்டு போகாதீங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடுறேங்க ஐயா அப்படின்னு சொன்ன விவசாயி பேச்சை காதுலேயே கேட்காம அந்த டிராக்டரை கொண்டு வந்து வீட்டில் ஜப்தி பண்ண வந்து வீட்டில் வங்கியில் வைக்கிறாரு. கல்வி கடனை தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு சொல்கிற அரசு, கல்விக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற அரசு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு அரசு, நம்ம தமிழ்நாட்டு பணத்தை திருடி மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குற ஒன்றிய அரசு 16 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்க போகுது. அந்த பணத்தெல்லாம் ஈடுகட்டுறது இந்த 140 கோடி மக்களினுடைய தலையில் தான் விடிய போகுது. வேறு யாரும் கட்ட போகிறாங்க? அந்த அம்மாவை கட்டுவாங்க. இவர்கள், நான் என்ன சொல்ல வரேன், இவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியாவின் வளத்தை சூறையாடுறாங்க. வெள்ளைக்காரன் எழுந்த வரைக்கும் அவன் ஒரு பகுதி அவன் வந்து இந்தியாவினுடைய வளத்தை வந்து சுரண்டுனாலும், இந்தியாவோட வளத்தை சுரண்டுனாலும் நாட்டுக்கு நிறைய நல்லது பண்ணான். பாலங்கள் கட்டினான், ரோடுகளை போட்டான், சாலை வசதிகளை மேம்படுத்தி கொடுத்தான், நிறைய சட்டங்கள் போட்டு மக்களை வந்து இது பண்ணான், முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வந்தான், படிக்க சொல்லி கொடுத்தான். இதெல்லாம் நிறைய அவன் சுரண்டி தின்னாலும் நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சுருக்கிறான். ஆனால் இந்த ஒன்றிய அரசு இந்த குறிப்பாக அந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்தியாவின் வளங்கள் சூறையாடப்படுகிறது, அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு விற்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஏழை மக்களை மேலும் 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 ஏழைகளாக்கி பிச்சைக்காரர்களாக்கி இந்தியாவுடைய அந்த தரத்தை குறைத்து இந்த மாதிரி இழிவான இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் நமக்கு வந்து இழிவான நிகழ்வுகள்லாம் நடக்குது பாருங்கள் நாட்டில். எவ்வளோ கேவலமான அரசு தன்னுடைய மக்களையே ஏழை மக்களாக மாற்றுவதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடூரம். உலகத்தில் நான் பல காணொலியில் சொல்லியிருக்கிறேன், இந்தியா போல் ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு நாடு உலகத்திலே இருக்காதுங்க. தன்னுடைய நாட்டு மக்களையே சுரண்டுகிற, தன்னுடைய நாட்டு மக்களையே மட்டம் தட்டுகிற, தன்னுடைய நாட்டு மக்கள் படிக்கக்கூடாது என்று நினைக்கிற, தன்னுடைய நாட்டு மக்கள் வாழ்வில் எந்த விதத்திலும் உயர்ந்து விடக்கூடாது என்று நினைக்கிற கேவலமான, உலகிலேயே கேவலமான ஒரு நாடு இருக்குனாக்கா இந்த இந்திய ஒன்றியம்தான். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா
படிக்கக்கூடாது, முன்னுக்கு வந்துடக்கூடாது. ஏழை ஏழையாகவே இருக்கணும், பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இருந்துக்கிட்டே இருக்கணும், இவன் மேலே போய்கிட்டே இருக்கணும், இவன் கீழே போய்கிட்டே இருக்கலாம். இந்த பிஜேபி வந்து இந்த 12 வருஷத்தில் 11 வருஷத்தில் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏழைகளின் சதவீதம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஏழைகளுடைய அந்த பர்சன்டேஜ் வந்து நிறைய இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. பணக்காரனோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான், ஏழை ஏழையாகவே போயிட்டே இருக்கிறான். அப்போ எப்படி ஏற்றத்தாழ்வு எவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வுக்குள்ளான அந்த இடைவெளியை வந்து எவ்வளோ பெருசாக்குறாங்க பாருங்கள். இப்போ இதை வந்து எப்படி சரி பண்ண முடியும்? 15 லட்சம் கோடி ரூபா. ஆனால் செய்கிறதெல்லாம் ஆடம்பர செலவு, அநியாயத்துக்கு செலவு. பிரதமர் மோடி போனாருன்னா அவருக்கு வந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணம் செய்வதற்கு இவ்வளோ ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ கோடி ஆகுது. ஏன் சுற்றுப்பயணம் போனார்? சுற்றுப்பயணம் போய் இந்தியா அதனால் கண்ட வளர்ச்சி என்ன, அதனால் கண்ட பலன் என்ன? இவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு, பல ஒப்பந்தங்கள் போட்டார், ரஃபேல் அது இது லொட்டு. அதனால் இந்தியாவுக்கு நன்மை விளைஞ்சிருக்கணும்ல, இந்தியா எக்கனாமி வளர்ந்துருக்கணும்ல, இந்தியாவினுடைய பொருளாதாரம் வந்து உயர்ந்திருக்கணும்ல. வளரலையே, உயரலையே. மேற்கொண்டு கடன் வாங்க போகிறீங்களே. 10 வருஷம் நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க. இப்போ 10 வருஷம் வேறு கட்சி ஆட்சியில் இருந்து இப்போ நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா, ஐயோ அந்த நாடு எல்லாம் அவங்க எல்லாமே சூறையாடி தின்னுட்டு போயிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அதனால் எங்கள் இப்போ கடனாக இருக்குது அப்படின்னா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி ஆட்சியில் இருந்தாங்க, அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. கடைசியாக அந்த அம்மா இருந்த வரைக்கும் ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி வந்தார். எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 வருஷத்தில் 40 வருடங்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்ய முடியுமோ அந்த தீமைகளை பூரா இந்த 4 வருடங்களை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார். அப்புறம் ஸ்டாலின் ஐயா ஆட்சிக்கு வந்தார். அவர் புலம்புனார், இருக்கிற கஜானாவை பூரா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, நாங்கள் எப்படி ஆட்சி பண்ணுறது, கவர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் பிடிஆர் பழனிவேல்ராஜ் அப்படிங்கிற ஒரு திறமையான ஒரு மந்திரியை ஃபைனான்ஸுக்கு போட்டு அதை வந்து நல்லா டெவலப் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு அப்படிங்கிறவர் வந்து இன்னும் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணுங்கிற எண்ணமே இல்லாமல் போட்டு துவச்சி 12 வருஷமாக ஆட்சியில் இருந்து கடைசியில் 8 லட்சம் கோடி பண்ணிடுறேன். அந்த 12 வருஷமாக என்னத்தை நீங்கள் கவர்மெண்ட்டு நடத்தி கிழிச்சிங்க அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. உங்களுடைய எக்கனாமி எப்படி வளர்த்துறீங்கன்னு வேறு கவர்மெண்ட் இருந்தால் பரவாயில்லைங்க, ஒரு லாஜிக்காக யோசித்து பார்க்கணும் இல்லைங்க. அவங்க இருந்தாங்க சுரண்டி தின்னுட்டு போயிட்டாங்க. இந்த 1,76,000 கோடி ரூபா ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டையும் ராஜாவையும் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. கடைசியில் அது ஒன்றுமே இல்லை. 1,70,000 கோடிக்கும் அதில் 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. அந்த வழக்கு ஒரு திட்டமிட்டு போலியாக போடப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேஸை ஒன்றுலாம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த காரணமாக வச்சு இந்த அண்ணாகாசிரியன் ஒரு மூதேவி, தரங்கெட்ட மூதேவி, அந்த மூதேவியை உண்ணாவிரதம் போராட்டம் நடத்த வச்சு அந்த மூதேவி விட்டுட்டு போயிடுச்சு. இப்போ அந்த ஆள் இழுக்கானா செத்து போயிட்டானேன்னு தெரில. அன்னைக்கு 1,76,000 கோடி ஊழல்னாங்க. இன்றைக்கி எத்தனை லட்சம் கோடி? லட்சமான கோடி, பல லட்ச கோடிகளில் வந்து ஊழல் நடக்குது. ஆனால் அந்த ஆளை காணோம். இப்போ ஊழல்லாம் அந்த ஆளுக்கு தெரியல. காது கேட்காது போல் வயசாயிருச்சு, அதனால் தெரியல. இப்போ கடன் வாங்க போகிறாங்க. 15-8 லட்ச ரூபா வாங்கி பாண்டு வாங்குறதான், அந்த பாண்டு இந்த பாண்டு ஏதாவது ஒரு பாண்டு அப்படின்னு வாங்குவாங்க. அப்புறம் ரிசர்வ் பேங்கில் இருக்கிற மக்களுடைய பணத்தை பூரா திருப்பி வாங்கிக்குவாங்க. வாங்கிடுவாங்க. 10 வருஷமாக இந்த 10 வருஷத்தில் நீங்கள் நிர்வாகத்திறனை மேம்படுத்தி நீங்கள் மேலே கொண்டு வந்துருக்கணும்லங்க கவர்மெண்ட்டை. எக்கனாமிக்கலை பொருளாதாரத்தை இன்னும் உயர்த்தி இருக்கணும், மேலே உழைத்திருக்கணும்னா. நீங்கள் வந்து பேசுகிற பேச்செல்லாம் இந்தியா வளருது, ஒளிருது அப்படின்னாங்க. எங்கடா வளருது? கடன் தான்றா வாங்க போகிறீங்க 15 லட்ச ரூபா. இந்தியா ஒளிருதுன்னு அதுக்கு பக்கம் அதுக்கு பல ஆயிரம் கோடி ரூபா செலவு. இந்தியா ஒளிர்கிறதுன்னு விளம்பரத்தை கொடுத்தாங்க தினத்தந்தி பேப்பரில், அந்த பேப்பரில், இந்த பேப்பரில், இங்கிலீஷ் பேப்பரில், எல்லா பேப்பர்லையும் இந்தியா ஒளிர்கிறது. எங்கே ஒளிருது? 15 லட்ச ரூபா கடன். அமெரிக்க டாலர் வந்து 85 ரூபாய்க்கு இருக்குது. ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியாவினுடைய ரூபாயினுடைய மதிப்பு 85 ரூபா. அப்போ எங்கே வளருது? அப்போ 12 வருஷமாக என்ன நிர்வாகம் பண்ணீங்க? 12 வருஷமாக என்ன பொருளாதாரத்தை மேம்படுத்துனீங்க? அப்போ மக்களை ஏமாத்துறீங்க, பொய் சொல்கிறீங்க.
சுரண்டுறீங்க. மக்களை சுரண்டி நீங்க வந்து இந்தியாவின் வளத்தை கொள்ளையடிக்கிறீங்க. கொள்ளைக்காரங்களுக்கு குடுக்குறீங்க. திருடர்களுக்கு குடுக்குறீங்க. திருடுறீங்க. கார்ப்பரேட்டுகளுக்கு அள்ளி குடுக்குறீங்க. இந்தியாவினுடைய வளத்தை, இந்தியாவினுடைய பொருளாதாரத்த. சுரங்கத்த ஒருத்தனுக்கு குடுக்குறாய்ங்க. ஏர்போர்ட்ட ஒருத்தனுக்கு குடுக்குறாய்ங்க. ஹார்பர ஒருத்தனுக்கு குடுக்குறாய்ங்க. எதுக்குடா அப்படி குடுக்குறீங்கன்னு கேட்டா, குடுக்குறோம். நட்டத்துல ஓடுது, அதனால குடுக்குறோம். நட்டத்துல ஓடுது, அதனால குடுக்குறோம். அப்படிங்கிறாய்ங்க. இதெல்லாம் ஏன் கேட்கறதுக்கு ஆளுலாம் என்னமோ என்னமோ சொல்லுவாங்க. அந்த கதையில அடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன், கோல் எடுத்தவன்லாம் கோல்காரன் அப்படின்னு மேல மத்தியில வந்து ஆட்சியில உட்காந்துக்கிட்டு, இந்த 12.5 வருஷமா அவங்க பண்ற அட்ராசிட்டி, ஒரு இந்தியா சுதந்திர இந்தியாவுல இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கொடுங்கோல் ஆட்சியை வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் குடுத்துட்டு இருக்குது. அதனால மக்களாகிய அனைவரும் சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.